நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. ஜென்ரலா நம்ம சாப்பாடு இல்ல தண்ணியை வந்து வீட்டுல வேஸ்ட் பண்ணோம்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, இதோட அருமை உனக்கு இப்போ தெரியாது, ஒரு நாள் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவ, அன்னைக்கு தான் உனக்கு இதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான விஷயம். சோறும் தண்ணியும் இல்லைன்னா யாருமே வந்து பிழைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது ரெண்டு தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. கரெக்டா இன்டேக் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறதுனால அப்பா அம்மா அப்படி சொல்லுவாங்க. பட் 75 வருஷமா ஒருத்தர் சாப்பிடாமலே இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சாப்பிட மட்டும் இல்லாம இல்ல, தண்ணியும் குடிக்காம எந்த சாப்பாடும் எடுத்துக்காம 75 வருஷமா ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இவரோட வயசு என்ன தெரியுமா? 89 வயசு. 89 வயசான பிரகலாத் ஜானி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்தியாவில இருக்கிற ஒரு சன்னியாசி. இவர் வந்து 75 வருஷமா எதுவுமே சாப்பிடல, எதுவுமே தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னா, தண்ணி நிலை எதையுமே அவர் குடிக்கல, அதே மாதிரி எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சாப்பிடுறது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து எந்த யூரினும் எந்த ஸ்டூலும் வந்து வெளியே பாஸ் ஆகுறது இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ கேட்கவே என்னடா இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அப்படி ஒருத்தர் இருக்காரு. இவரை வந்து ரெண்டு விதமா பாக்குறாங்க. சயின்ஸ் இவரை பார்த்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மனுஷங்களோட அடுத்த அட்வான்ஸ்டு பிரீட் ஆஃப் ஹியூமன் அப்படிங்கறத சொல்றாங்க. மனுஷங்க பரிணாம வளர்ச்சியில வந்துகிட்டே இருக்கும்ல, இது வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு மனிதர் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நேரத்துல இந்தியா வந்து இவரை வந்து இந்தியாவோட சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ரகசிய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிடாம இருக்கிறதுக்கும் ஆயுதத்துக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இவர் எப்படி சாப்பிடாம இருக்காரு, இவர் ஏமாத்திட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகலாத் ஜானியோட கதையை வந்து அவர் பிறந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். சோ அவர் யாரு, இவர் என்ன பண்றாரு, இந்தியால வந்து ஏவர் வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் ரகசிய ஆயுதம்னு சொல்றாங்கன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் செய்ய போறோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல ரிசர்ச் பண்ண ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோட பேர் சொன்னா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. டாக்டர் அப்துல் கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே வரேன். சோ பிரகலாத் ஜானி அப்படிங்கிறவர் வந்து 1929 ஆகஸ்ட் 13 1929 வந்து குஜராத் ராஜஸ்தான் கிட்ட இருக்கிற ஒரு வில்லேஜ்ல பிறக்கிறாரு. ராஜஸ்தான்ல இவர் பிறந்தவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கிற ஒரு காட்டுக்கு வந்து அடிக்கடி விசிட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா அம்மா கூட. அந்த காடு ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுல இருக்கிறது வந்து ஒரு அம்பை அப்படிங்கிற ஒருத்தவங்களோட கோவில் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அம்பை அப்படிங்கிறவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல எப்படி காளியம்மன் மாரியம்மன் நம்ம ஊர்ல இருக்கிற கடவுளுக்கு ஏத்த மாதிரி அம்மனோட ஒரு ஆதாரமா வச்சு நம்ம கோவில், இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற குலதெய்வங்கள் எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி அம்பை அப்படிங்கிறவங்க வந்து குஜராத் மக்கள்னால வந்து அதிகமா கும்பிடப்படக்கூடிய ஒரு கடவுள். இவங்களை வந்து துர்கையோட ஒரு அவதாரமா பாக்குறாங்க. சோ இந்த அம்பை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோவில் இருக்குது. சோ சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா வந்து இவங்களை அடிக்கடி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ 7 வயசு இருக்கிறப்போ இந்த பிரகலாத் ஜானி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு ஓடி போய் பெர்மனண்டாவே அந்த கோவில் கிட்ட இருக்கிற ஒரு குகையில போய் அடிக்கடி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. சோ அப்பா அம்மா எல்லாம் இருந்துகிட்டு வீட்டுக்கு திரும்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க 7 வயசு பையன் அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணுவா அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த காடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்பை டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த சிட்டில இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி போய் அம்பைக்குன்னு ஒரு டெம்பிள் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் கிட்ட இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகையில அவர் அடிக்கடி போய் உட்கார்ந்துறாரு 1930s அந்த காலகட்டத்துல. சோ அப்பா அம்மா வீட்டுக்கு வா அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இவர் கிளம்பி வரவே மாட்டேங்கிறாரு, அங்கேயே இருந்துட்டு இருக்காரு. சோ இப்படி அவர் இருக்கிறவர் வந்து சோ வீட்டுல வந்து புறக்கணிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு மேல சரி பைத்தியக்கார பையன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இவர் அங்க இருக்கிறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா சாமின்னு சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. பட் ஒரு 15 வயசு இவருக்கு ஆகிறப்ப வந்து இவர் அங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமே நான் வந்து சாப்பிட போறது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமே நான் தண்ணி குடிக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் ஏன் இந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறது இப்போ இவர் கூட அந்த காலத்துல வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. பட் அப்போ இந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு அவருக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, அவங்க கிட்ட சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நீ காட்டுக்குள்ளே இருக்கப்பா, வெளியே வந்து சாப்பிட்டு அந்த கோவில்ல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, இல்ல எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்கறதையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே வந்து அந்த காலத்துல வந்து அவர் சாப்பிடுறதையும், அதாவது சாப்பிடுறத சுத்தமா நிறுத்திட்டாரு, தண்ணி குடிக்கிறத சுத்தமா நிறுத்திட்டாரு. தண்ணி தவிர வேற எதையும் குடிக்கிறது இல்ல, சரி எதையுமே சாப்பிடுறது இல்ல. பேசிக்கா எந்த லிக்விடும் எந்த சாலிடும் வந்து அவர் உணவு உள்கொள்றது இல்ல. சோ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ கொஞ்ச காலத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு எக்ஸ்கிரீஷனும் எதுவுமே இல்லாம போயிடுது. சோ யூரினும் கிடையாது, ஸ்டூலும் கிடையாது, எதுவுமே. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது போனா தானே வெளியே வரும். சோ ரெண்டுமே இவருக்கு கிடையாது, அப்படியே கட் ஆஃப் ஆயிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் சின்ஸ் இவர் வந்து ஒரு அம்பை அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளோட ஒரு ஃபாலோவரா இருக்கிறதுனால இவர் வந்து அந்த பெண் தெய்வம் மாதிரி தனக்கு தானே வேஷம் போட்டுக்கிறாரு. இவர் வந்து மூக்குத்தி வச்சுக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு பொண்ணு மாதிரி பொட்டு வச்சுக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பொண்ணு மாதிரியே சேலை கட்டிக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. சோ இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா, ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. பட் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாதிரியே கொலுசு கட்டிக்கிறாரு. சோ இவர் வந்து தன்னை தானே ஒரு பொண்ணு மாதிரியே வந்து அந்த கடவுள் கிட்ட வந்து அர்ப்பணிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அதே மாதிரி இவர் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கறதுனால வந்து நம்ம ஊர்ல சும்மாவே ஒருத்தவங்களுக்கு வந்து கூட்டம் கூடும். இந்த மாதிரி ஒரு பேர் சுத்துறதுனால வந்து பயங்கரமா இவருக்கு சுத்தி கூட்டம் கூடுது. அப்ப இவர் சொல்லியிருக்காரு,
சொல்லியிருக்காரு, வேணா என்னை சுத்தி யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் வந்து அமைதியா அந்த காட்டுக்குள்ள இருந்துகிட்டு நான் மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணுங்கிறது மட்டும் தான் ஆசைப்படுறேன் அப்படிங்கறத சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து ஒரு லோக்கல் லெஜெண்டாவே கொஞ்சம் வருஷமா சுத்திட்டு இருந்திருக்கு. சோ 1940s இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது, இந்தியா டெவலப் ஆகுது, குஜராத் வளருது, ஒவ்வொரு ஊரும் வளர வளர ஒவ்வொரு நம்ம டெக்னாலஜிக்கலே ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கோம். 1940sல இருந்த மூட நம்பிக்கைகள் எதுவுமே இப்ப இல்ல. கரெக்டா? இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2010ல வந்து ஒரு டாக்டர் இந்த மாதிரி வந்து ஒரு கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் காட்டுக்குள்ள இருக்காருன்னு. ஜெனரலா டாக்டர்ஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டாங்கன்னா ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஏதோ பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு பர்டிகுலர் டாக்டர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறாரு. எப்படி ஒருத்தர்னால சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கறத போய் பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, இவர் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கறது ஒரு பாக்குறப்ப எதுவுமே சாப்பிடுறதுல எதுவுமே தண்ணி குடிக்கிறது இல்லன்னு தெரிஞ்சோன்னே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆறாரு. கியூரியாசிட்டியோட இருக்கிற அந்த டாக்டர் வந்து இன்னொரு ஒரு டாக்டர் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ அந்த டாக்டர் ஷா கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்றாரு. அந்த ஷா அப்படிங்கிறவர் வந்து அகமதாபாத்ல ஒரு பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஊர்ல வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிடல்ஸ் இருக்குல்ல, சென்னையில மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கும். சிட்டில இருக்கிற ஒரு ஹாஸ்பிடல் கிட்ட சொல்றாங்க. சோ அங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, இதெல்லாம் லூசுத்தனமா இருக்கு, எப்படி ஒருத்தனால சாப்பிடாம இருக்க முடியும்? சோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் 10 நாள் வந்து சாப்பிடாம இருந்தா அவன் கண்டிப்பா செத்து போயிடுவான் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு நாள் சாப்பிடாம முழுக்க இருக்கிறதே வந்து ஒரு உடம்புக்கு சரியில்லாத விஷயம் வெஸ்டர்ன் கண்ட்ரில சொல்றாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் எல்லாம் இருப்பாங்க, நாள் கணக்கா உண்ணாவிரதம் இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரில அதுவே வந்து உடம்பு தாங்காது அப்படிங்கறத சொல்லுவாங்க. 10 நாளுக்கு மேல ஒருத்தனால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சோ இது 2010ல இருக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா அவர் சாப்பிடல அப்படிங்கறத சொல்றாங்க. அங்க இருக்க ரபிஷ் பண்றாங்க, இது என்ன இத்தனை வருஷமா சாப்பிடலங்கற சொல்றீங்க, இதெல்லாம் பாசிபிள் அப்படின்லாம் டவுட்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. சோ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஓகே நீ இவ்ளோ சொன்னா வந்து இந்த பிரகலாத் ஜான்வி அப்படிங்கிற இந்த சாமியாரை நீங்க கூப்பிட்டு வா, நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஜெனரலா எப்பவுமே நீங்க டாக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல சயின்ஸ் பிலீவ் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி யாராவது ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகும். ஏன்னா வந்து நம்ம அட்வான்ஸா மக்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னமும் பழைய காலத்துல தள்ளுற மாதிரி சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணணும், இவங்களோட முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்து அவர் கூப்பிட்டேங்கிறத வந்து டாக்டர் ஷாவுமே வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூல சொல்றாரு. சோ கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீல்டு ரூம்குள்ள வைக்கிறாங்க. ஒரு ரூம்குள்ள வச்சு சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. இந்த பிரகலாத் ஜான்வி அப்படிங்கிறவரையும் அந்த ரூம்குள்ள வைக்கிறாங்க. பிரகலாத் ஜான்வி சொல்றாரு, பரவாயில்ல நான் இதை ஏத்துக்கிறேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் அப்பதான் போய் சொல்லலாங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. அவரும் அங்க போய் இருக்கிறாரு. 15 நாள் இவரை வந்து அந்த அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. சோ 15 நாள் அப்சர்வேஷன்ல வந்து இவருக்குன்னு டாய்லெட் எதுவுமே கிடையாது, அந்த ரூம்ல டாய்லெட் எதுவுமே கிடையாது, தண்ணி எதுவுமே கிடையாது. அவர் வந்து கொடுக்குற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி தராங்க. சோ குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு தண்ணி யூஸ் பண்றாரே தவிர வாய்க்குள்ள எந்த தண்ணியும் போகல அப்படிங்கறத பாத்துக்கிறாங்க. இவரை வந்து 15 நாள் வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி வைக்கிறாங்க. 15 நாள் வந்து டாக்டர்ஸ் வந்து இவங்களை ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டு எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து இவங்களோட முகத்திரையை கிளிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் சொல்ற ஒரு விஷயம், அதிர்ந்து போன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் உண்மையிலே எதுவுமே சாப்பிடல, ஆனாலுமே ஒரு நார்மல் ஹெல்த்தோட தான் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் மேல வச்ச நிறைய ஸ்கேன்ஸ் இருக்குது. சோ அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயங்களா இருக்குது. இன்னைக்குமே நீங்க போய் யூடியூப்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்கும், கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா இமேஜஸ்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ற எல்லா விஷயங்களுமே இருக்கு. சோ டெஸ்ட் பண்ணதுல இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க கண்டுபிடிச்ச 2 விஷயங்கள் நான் சொல்றேன். ஒன்னு விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தன்னோட தாடை, அதாவது தாடைன்னு சொல்ல முடியாது, பேலட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நம்மளோட நாக்குக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிற மேல் வாய் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அந்த வாய் நீங்க நாக்கு வச்சு தடவி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கும். அதாவது உங்க பல்லு கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கும். கரெக்டா? பட் இவருக்கு வந்து அங்க ஒரு ஓட்டை இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க, ஒரு ஹோல் அங்க இருக்குதுங்கறத சொல்றாங்க. இது வந்து ஒரு அப்நார்மலான கண்டிஷன், ஜெனரலா மனுஷங்களுக்கு இப்படி இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட உடம்புக்குள்ள வந்து இது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. யூரின் பிளேடர்ல வந்து யூரின் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. பட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அது அப்படியே ரீஅப்சார்ப் ஆயிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. மறுபடியும் அதுவே உறிஞ்சிக்குது, உடம்பே உறிஞ்சிக்குது அந்த யூரின் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. ஜான்வி, இந்த பிரகலாத் ஜான்வி கிட்ட வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணி கேட்டப்போ, என்னது இது உங்களுக்கு ஒரு ஓட்டை இருக்குது, இது என்னது அப்படின்னு கேட்டப்போ, அவரோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த காட்டுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து, காட்டுக்குள்ள சின்ன வயசுல இருந்து இருந்தப்போ வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து அருள் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து கடவுள் கொடுத்த அருள்னால வந்து எனக்கு இந்த பேலட் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அந்த மேல் தடையில இருக்கிற அந்த மேல் வாயில இருக்கிற ஒரு சின்ன ஓட்டையில இருந்து வந்து எனக்கு வந்து ஒரு அமிர்தம் மாதிரி ஒண்ணு கிடைக்குது, அதுவே வந்து எனக்கு உயிர் வாழ வச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இதை வந்து கம்ப்ளீட்டா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருந்தெல்லாம் வந்து எதுவும் வரல, இவர் வந்து சும்மா கதை கட்டுறாரு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா ஸ்கேன்ல இருக்கிறப்ப பார்த்தா தெரியும். கரெக்டா? இதெல்லாம் போய் தான் சொல்றாருங்கிறது தெரியுது. பட் இவர் வந்து எந்த ஸ்டூலுமே வெளியே பாஸ் பண்ணல, ஏன்னா டாய்லெட் எதுவுமே கிடையாது, எந்த யூரினுமே கிடையாது. பிளஸ் வந்து கம்ப்ளீட்டா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கேமரா மேன் வரைக்கும் ரெகுலரா மாத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா யாரும் தெரியாம கூட ஏமாத்திடக்கூடாதுன்னு. 15 நாள் கழிச்சு இந்த ரிப்போர்ட் வந்து அந்த ஹாஸ்பிடல் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் இந்தியா ஃபுல்லா கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து இவங்களை பத்தி பாக்குறாங்க, நிறைய பேர் வந்து இவரை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம், அவங்களுமே வந்து இதை பாக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சோ நரேந்திர மோடி உங்களை போய் விசிட் பண்ணிருக்காங்க, குஜராத்தோட அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர், அவங்க போய் விசிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ 2 தெரிஞ்ச பேர்களை சொல்றேன். பிளஸ் அடிஷனலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை ரிசர்ச் பண்ணதெல்லாம் மட்டும் இல்லாம இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிசர்ச், DRDO அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவோட டிஃபென்ஸ் வந்து ரிசர்ச் பண்ற ஒரு
அபிஷியல் சயின்டிபிக் குரூப் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரை போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இவரை போய் ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 2011 வரை போய் ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு இவரை பத்தின டீடைல்ஸ், இவர் மேல எடுக்கிற ரிப்போர்ட்ஸ், இவர் பண்ற ஸ்கேன், இவர் பாடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இவரோட உடம்பு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கிட்ட எதையுமே கொடுக்கல. எடுத்துட்டு அவங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரை, இந்த பிரகலாத் ஜான்விங்கிறவரை வந்து இந்தியான்ஸை தவிர வேற யாருமே வந்து இவரை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையுமே வந்து ஒரு சின்ன மானிட்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு DRDO கிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு போர் ஒன்று நடக்குதுன்னு நீங்க வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த போர்ல வந்து நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சண்டையில வந்து குண்டு போட்டு சாகுறவங்களை விட நிறைய பேர் சாகுறதுக்கு காரணமா இருக்கிறது சாப்பாடு இல்லாம, பசினால, ஏதாவது ஒரு புதற்குள்ள சுக்கி வெளியே வர முடியாம, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்னால தான் இறந்து போறாங்க. ஒரு போர் ரியல் லைஃப் நடக்கிறப்ப, சினிமால காமிக்கிற போர்ல, உண்மையிலே ஒரு கார்கில் வாரா இருக்கட்டும், இல்ல ஈராக்ல நடக்கிற போரா இருக்கட்டும், யாரு ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப நாள் யாரு உயிரோட அந்த களத்துல இருக்காங்களோ அவங்க தான் வந்து போர்ல ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப இந்தியாவுக்கும் ஒரு பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்துச்சுன்னா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு போருக்கு பிறகு வந்து வெறுமனே கண்ணை மட்டும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ், எவ்வளவு சாப்பாடு வேணும், அவங்க போய் இருந்துகிட்டு உடனே ரெடி பண்றதுக்கு ஒரு கப் நூடுல்ஸா இருக்கட்டும், உடனே ரெடி பண்ண அவங்களுக்கு ஸ்பெஷலா ஃபுட் எல்லாம் இருக்கும். இது இந்தியன் ஆர்மில இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்மிலயுமே கொடுக்கப்படுவாங்க. சோ ஒரு முக்கியமான விஷயம் போர்க்களத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் ஒரு மனுஷனால தன்னோட உடம்ப வந்து கட்டுப்படுத்தி, இல்ல ஒரு மனுஷன் அட்வான்ஸா வந்து ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு சாப்பாடே இல்லாம ஒரு மனுஷன் இருக்க முடியும்னா அவன் வந்து எவ்வளவு பெரிய சூப்பர் பவர் யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ பவர் அது, கரெக்டா? சோ அந்த மாதிரி இந்த பிரகலாத் ஜான்வி அப்படிங்கிற உடம்பு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி அதை வந்து இந்தியன் ஆர்மில இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண முடியுமா, திருப்பி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கறத வந்து DRDO வந்து இவங்க மேல பண்ணிட்டு இருக்கிற ரிசர்ச். சோ இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால நீங்க இன்டர்நெட் ஃபுல்லா நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியுறது ரெண்டே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேலட்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை வந்து அப்நார்மலான விஷயம் தானா, அதுல இருந்து அவர் சொல்ற மாதிரி அவருக்கு வந்து அமிர்தம்லாம் எதுவும் வரல அப்படிங்கிறது தெரியுது. இவர் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஹியூமன் பீயிங்கா இருக்க முடியும், பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு ஹியூமனா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய சயின்டிஸ்ட் சொல்ற ஒரு விஷயம். சோ இவர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட டிஃபென்ஸ் இருந்துகிட்டு இவரோட பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பயாலஜி இவர் உடம்புக்குள்ள எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத கத்துக்கிட்டு அதை இந்தியன் ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்பவே சீரியஸா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சோ இந்த பிரகலாத் ஜான்வியை வந்து நீங்க இப்பவும் நினைச்சா போய் பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து ஃபைனலா ஒரு பெரிய பாம் மாதிரி இருக்கா, என்ன நடக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எஸ், நீங்க இவரை போய் பார்க்கலாம். இவர் இப்பவுமே வந்து அந்த அம்பை அப்படிங்கிற ஒருத்தங்களோட கோவில் கிட்ட இருக்கிற ஒரு குகையில தான் உட்கார்ந்து இருக்காரு. பயங்கரமா வந்து ஒரு கடவுள் பக்தி இருக்கிற ஒருத்தர், இன்னுமே அவர் அங்கதான் இருக்காரு. ஒரு பொண்ணு மாதிரி ஒரு சேலை மாதிரி தான் கட்டியிருக்காரு, மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்காரு. இவருக்கு வந்து இப்ப ரொம்பவே வயசாயிடுச்சு, ஆனா இன்னமும் அங்கதான் உயிரோட இருக்காரு. டெஸ்ட் பண்ணப்ப எல்லாருமே சொல்றாங்க ஒரு வயசானவருக்கு இருக்கிற உடம்பே இல்ல, இவர் ரொம்பவே வந்து யங்கா ஒருத்தன் வந்து எப்படி இருப்பானோ, பாதி வயசு இவருக்கு இருக்கிறது எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இவருக்கு உடம்பு ஹெல்த் எல்லாமே இருக்குங்கிறத சொல்றாங்க. சோ இப்படி இருக்கிற இந்த பிரகலாத் ஜான்வி இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னா ரெண்டு விஷயம் தோணலாம். ஒண்ணு வந்து இவர் பயங்கரமா ஏமாத்துறாரு அப்படின்னு தோணலாம், இல்ல இப்படி ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னு தோணலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஏதாவது இருக்குங்கிறத நினைச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி மர்மங்களை பத்தி பேசணும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்க ஃபாலோ பண்ணணும்னாலும் எந்த சோஷியல் மீடியால கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன். So see you next video. Until then, bye. Signing off here. Cheers.